இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 வருஷத்தில் எப்படி 50 லட்சம் சேர்க்கறதுன்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு 5-6 பாயிண்டில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த டைட்டில் வேணுன்னா வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இந்த வீடியோவில் முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வேடிக்கையாக இருக்காது. சரி, வீடியோ உள்ளே போகலாம். பாயிண்ட்டு, நீங்கள் 50 லட்சம் சேர்க்க போகிறீங்கன்னா அந்த 50 லட்சம் எதுக்காக சேர்க்க போகிறோன்ற அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும், டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு வீடு வாங்கணுன்றது ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு தீராத ஆசை. அதுதான் எங்களோட 50 லட்சம் சேர்க்கறதுக்கான பர்பஸ். அந்த மாதிரி உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதான் மொதல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கான பர்பஸை டிஃபைன் பண்ணிட்டீங்க, நோக்கத்தை டிஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும். உங்கள் வருமானத்தில் 30% சேர்த்து வைக்கணும், 20% சேர்த்து வைக்கணும்னு கணக்கு போடாமல் நம்ம சேர்த்து வைக்கணும். எதுக்காக கணக்கு போடாமல் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம பல பேர் வருமானம் அந்த மாதம் ஓட்டுறதுக்கே பத்தாது. அப்படி இருக்கும்போது கணக்கு போட்டு சேர்த்து வைக்க முடியலன்னா நம்ம தன்னம்பிக்கையை இழந்துடுவோம். அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, 1000 ரூபாய் முடியுதா, 500 ரூபாய் முடியுதா, அந்த மாதம் எவ்வளோ முடியுமோ சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சேர்த்து வைக்கிற ஹேபிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹேபிட் தான் ரொம்ப முக்கியமான 2வது ஸ்டெப். இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் கேட்கறதுக்கு உங்களுக்கு வியர்டாக இருக்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். கஞ்சத்தனமான லைஃப் ஸ்டைலை பழகிக்கோங்க. நான் கஞ்சத்தனம் சொல்கிறதுனா நம்ம காசில் வாங்கி சாப்பிடாமல் மற்றவங்க காசில் வாங்கி சாப்பிட்றது நான் சொல்ல. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கும் நீங்கள் வேல்யூ தாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், எவ்வளோ ரூபாய் மொய் வச்சா போதும், எல்லாமே அவங்க பார்த்து செய்வாங்க. தேவையில்லாத பிராண்ட் நேமுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது நீடு எது வாண்ட்டுன்னு. கஞ்சத்தனமான லைஃப் ஸ்டைலை, ஒரு ஃப்ரூகலான லைஃப் ஸ்டைலை வாழ பழகிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு நோக்கம், மாதம் பணம் சேர்க்குற ஹேபிட் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு ஃப்ரூகலான லைஃப் ஸ்டைலை வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சில வருஷங்களில் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் சேர்ந்துடும். இப்போது அந்த பணத்தை நீங்கள் பாதுகாக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. பல வழியில் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை திருடிட்டு போக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது உங்களை ஏமாற்றி திருடிட்டு போகிறது ஒன்றுனா, பொறி வச்சு இப்போ எலிக்கு பொறி வச்சு அதை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பொறி வச்சு திருடிட்டு போகிறது இன்னொரு ரகம். நீங்களே கொண்டு போய் பணத்தை தருவீங்க. ட்ரேடிங் பண்ணுறேன்னு பேராசை காட்டியோ இல்லை வேறு எதனா ஆசை வார்த்தை காமிச்சியோ உங்களை ஏமாற்றி பணத்தை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாமல் உங்கள் பணத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த வீட்டில் எதெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வாங்குகிற வீடு ஒரு கார்னர் பிளாட்டாக தான் இருக்கணுன்றது எங்கள் க்ரைட்டீரியாவில் ஒன்று. இந்த மாதிரி க்ரைட்டீரியா செட் பண்ணுறதுனால உங்களுக்கு உடனடியாக வீடு கிடைக்காது, நாட்கள் தள்ளி போகும். இந்த மாதிரி தள்ளி போகிறதுனால நீங்கள் பணம் சேர்க்கறதுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கிடைக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அதோட உங்களை ஈஸியாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் சில வருஷம் காசை ரெகுலராக சேர்த்து வச்சுட்டு வரீங்க. உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காசு சேர்ந்துருக்கும். காசாகவே வச்சுக்காமல் கோல்டு பீஸாவோ இல்லை கோல்டு காயினாவோ வாங்கி வைங்க. இதுவே நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் லாபம் எடுக்கணும்னா அது ஒரு 15 to 20 வருஷம் வரைக்கும் ஆகும். அதனால் ஒரு ஷார்ட் டேர்மில் 5 வருஷத்தை நம்ம சேர்க்கணுன்ற போது கோல்டை விட்டால் வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்தாமல் உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வேறு கம்பெனியில் அதிகமான ஹைக்கில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்கில்லை உங்களால் ஈஸியாக பணமாக மாற்றிட முடியும்.